காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் உங்களை த்ரில்லிங்காவே வச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, 2000 அடி உயரம், சுத்தி வெறும் காத்து மட்டும்தான், நிக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம். அந்த மாதிரி இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? அங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும், வந்து நின்னது குத்தமா. இந்த படத்தோட பேரு த ஃபால். வீடியோட எண்டுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது உங்களை யோசிக்க வைக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஹீரோயினோட பேரு பெக்கி, அவளோட ஹஸ்பண்ட் பேரு டான், அப்புறம் ஃப்ரெண்டு ஹண்டர். 3 பேருமே ஒரு மலையில ஏறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா ஒரு விபத்துல டான் கீழே விழுந்து இறந்துடுறான். இதனால பெக்கி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறா. ஒரு வருஷமா குடிக்கு அடிமையாகி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு இருக்கா. அவளை தேடி அவளோட தோழி ஹண்டர் வரா. இந்த பயத்துல இருந்து நீ வெளியில வரணும்னா நம்ம அந்த கைவிடப்பட்ட 2000 அடி உயர டிபி டவர் மேல ஏறணும்னு கூப்பிடுறா. ஆரம்பத்துல பயந்தாலும் பெக்கி சம்மதிக்கிறா. ஆனா அந்த டவர் எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த டவர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கிற ஏரியா. அந்த டவர் ரொம்ப பழசாகி துருப்பிடிச்சு போய் இருக்கு. ஒவ்வொரு ஏணியும் ஆடுது. ஆனா ஹண்டர் எதை பத்தியுமே கவலைப்படாம ஏற ஆரம்பிக்கிறா. பெக்கியும் பின்னாடியே ஏறுறா. அங்க ஏற ஏற அந்த டவரோட நட்டு போல்ட் எல்லாம் ஒன்னொன்னா கலண்டு விழுறத நமக்கு காட்டுறாங்க. ஆனா அதை அவங்க கவனிக்கல. ஒரு வழியா அந்த 2000 அடி உயரத்தோட உச்சத்துல இருக்கிற ஒரு சின்ன பிளாட்பாரமுக்கு வந்துடுறாங்க. அங்க நின்று அவங்க போட்டோ எடுக்கிறாங்க, ட்ரோன் பறக்க விடுறாங்க. ஆனா அவங்க கீழே இறங்க நினைக்கும் போதுதான் அந்த சம்பவமே நடக்குது. பெக்கி கீழே இறங்க ட்ரை பண்ணும்போது அந்த பழைய ஏணி அப்படியே மொத்தமா சரிஞ்சு விழுந்துருது. இப்போ அவங்க 2 பேருமே 2000 அடி உயரத்துல ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற பிளாட்பாரத்துல மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற போன்ல சிக்னல் இல்லை, ஏன்னா அவ்வளவு உயரத்துல சிக்னல் கிடைக்காது. கீழே இறங்க ஏனியும் இல்லை. இப்ப அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ட்ரோனு, அப்புறம் ஃபிளேர் கன்னும் தான். ஆனா அந்த ட்ரோனும் சார்ஜ் இல்லாம நிக்குது. சாப்பாடு இல்லை, முக்கியமா குடிக்க தண்ணி இல்லை. வெயில் அவங்கள வாட்டுது. அப்பதான் ஒரு கழுகு அவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல ஹண்டர் ஒரு ரிஸ்கான பிளான் போடுறா. அவங்களோட பேக் கீழே ஒரு ஆண்டனால மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுலதான் தண்ணி இருக்கு. ஹண்டர் கயிறு கட்டி கீழே இறங்கி அந்த பேகை எடுக்க முயற்சி பண்றான். அந்த சீன்ல அவளோட கை நழுவும் போது நமக்கே பதட்டமா இருக்கும். இங்கதான் கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஹண்டர் அந்த பேகை எடுத்துட்டு மேல வந்துடுறான்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மை அது இல்ல. ஹண்டர் அந்த பேகை எடுக்கும்போது கீழே விழுந்து இறந்துடுறா. ஆனா பெக்கியோட மூளை அதை ஏத்துக்க முடியாம ஹண்டர் கூடவே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குது. பெக்கி தனியா போராடுறா. கடைசியா அவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. ஒரு கழுகை பிடிச்சி அதை கொன்னு சாப்பிட்டு தெம்ப வரவழைக்கிறா. தன்னோட போனை காப்பாற்றணும்னா அதை ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சு கீழே போடணும்னு முடிவு பண்றான். அவகிட்ட இருக்கிற ஹண்டரோட டெட் பாடிக்குள்ள போனை வச்சு அதை கீழே தள்ளி விடுறா. போன் கீழே விழுந்ததும் சிக்னல் கிடைக்குது, மெசேஜ் போகுது. கடைசியா ரெஸ்கியூ டீம் வந்து பெக்கிய காப்பாத்திடுறாங்க. ஆனா அவளோட தோழிய அவ இழந்துட்டா. இந்த படம் நமக்கு சொல்ல வர ஒரு விஷயம், வாழ்க்கை ரொம்ப சின்னது, பயந்து பயந்து வாழாதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேக் டைம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.